நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன? மகாவராகி அம்மனை தொடர்ந்து நம்ம வழிபட சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. வாட்ஸ்அப் மூலமாக கேட்குறீங்க. எத்தனையோ வாராகி அம்மன் இருக்காங்களே, ஏன் மகாவராகி அம்மன் தான் வழிபட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ மித்த வாராகி அம்மனை பற்றியும் சொல்லுங்கள். அதே மாதிரி எதுக்காக மகாவராகி அம்மனை வழிபட்டாலே போதும்னு சொல்கிறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க. இதை நான் ஏன் இந்த பதிவுக்கான நோக்கம் என்னென்னா, எல்லா வாராகி அம்மன் எல்லா ரூபங்களுமே நல்ல ரூபங்கள் தான். பட் எல்லா ரூபத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்தியையும் உருவாக்கி கொண்டு தனக்குள் இருந்து பக்தர்களுக்கு காத்து அருளக்கூடிய வெற்றி பெற வைக்கக்கூடிய அம்சமான மகாவராகி அம்மனோட தன்மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த வகையில் இதெல்லாம் வாராகி தந்திரம் அப்படின்னு சொல்லியே உண்டு. அப்போ வாராகி தந்திரம்னா நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த தந்திரத்தில் சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் இதில் எத்தனையோ வாராகி ரூபங்களில் முதல் ரூபம்னு சொல்லப்படக்கூடிய ரூபம் வஜ்ரவாராகி, ஸ்ரீ வஜ்ரவாராகின்னு பேர். அப்போது நம்மளோட வஜ்ரவாராகியோட தன்மை என்ன? உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய, தூய்மையான சிந்தனையை கொடுக்கக்கூடிய, உயர்வான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ரூபம்தான் வஜ்ரவாராகி ரூபம், ஸ்ரீ வஜ்ரவாராகி ரூபம்னு சொல்லப்படுது. அப்போது இந்த அம்பாளை வழிபடும் பொழுது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நல்ல திடகாத்திரமான ஒரு உடல் அமைப்பும், தூய்மையான சிந்தனையும், உயர்வான வாழ்க்கையையும் ஸ்ரீ வஜ்ரவாராகி அம்மன் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ ஸ்வப்னவாராகின்னு சொல்லப்படுது. அப்போ ஸ்ரீ ஸ்வப்னவாராகினா என்ன? ஸ்வப்னம்னா என்ன? கனவு. அப்போ இந்த ஸ்ரீ ஸ்வப்னவாராகி அம்மனை வழிபடுபவர்களுக்கு ஸ்வப்னவாராகி அம்மன் என்ன பண்ணுவாளாம், கனவுல நடக்க போகிறத, இதில் யார் என்ன விஷயங்கிறத, ஒருவேளை நமக்கு எதிரியோ துரோகியோ இல்லை கூட இருந்து ஏதாவது நமக்கு துரோகம் பண்ணுறவங்களோ இல்லைன்னா வருங்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஸ்ரீ ஸ்வப்னவாராகி அம்மன் கனவுகளில் நமக்கு சொல்லிட்டு போகக்கூடிய அம்சம்தான் ஸ்ரீ ஸ்வப்னவாராகி அம்மன் சொல்லப்படுது அன்பர்களே. அப்போது இந்த ஸ்வப்னவாராகியை வழிபடும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் வருது அன்பர்களே. அப்போ இந்த தந்திர சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா, மூணாவது ரூபம் அப்படின்னு வாராகி அம்மனோட ரூபம்னு சொல்லக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ரீ சண்டவாராகின்னு பேர். ஸ்ரீ சண்டவாராகி அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னா, எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய ரூபமும், அதே மாதிரி எதிரியை தும்சம் பண்ணுறதுன்னா என்ன அப்படின்னா, நம்ம மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ சண்டவாராகி அம்மன் என்ன பண்ணிடுவாளாம், பயங்கர உக்கிரமாக போய் அந்த யார் அந்த பக்தனுக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்களோ உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களாம். இதுதான் ஸ்ரீ சண்டவாராகி அம்மனோட தத்துவங்க, இந்த ரூபத்தோட தத்துவம்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகிவாராகி அப்படின்னு சொல்கிறாங்க, மாகிவாராகின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ப்ரொனன்சியேஷனில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகிவாராகின்னு நம்ம ப்ரொனன்சியேஷன் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அன்பர்கள் பண்ணிக்கோங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில பேர் மாயைக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. மாயைன்னா என்ன அப்படின்னா, இல்லாத விஷயத்தை நினைத்து ஒரு மன அழுத்தமாக இருக்கலாம், ஒரு ஆங்ஸைட்டியாக இருக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்ப்பாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாங்க. இன்றைக்கி அறிவியல் ரீதியாக பார்த்தாங்கன்னா உடம்புல ஒன்றுமே இல்லைம்பாங்க டாக்டர்ஸ். ஆனால் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இது ஒரு மாயை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இதில் நல்ல சக்தின்னு ஒன்று இருக்குன்னா கெட்ட சக்தின்னு ஒன்று உண்டுங்கிறத நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். அப்படிங்கும் பாசிட்டிவ் எனர்ஜின்னு இருக்குன்னா நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. இந்த நெகட்டிவ் எனர்ஜி இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த மாயை தோற்றத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய அம்சங்களை பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஸ்ரீ மகிவாராகி அம்மன் நமக்கு அந்த ரூபம் சரிவாகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்தது 5வது ரூபம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ லகுவாராகி அம்மன் சொல்லப்படுது. அப்போது
ஸ்ரீ லகு வாராகி அம்மன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லகு அப்படின்னு சொன்னால் என்ன, எளிமைன்னு அர்த்தம். அப்போ லகு வாராகி அம்மனுக்கு வந்து வெறும் அன்பு செலுத்தினாலே போதுமா. அப்போ லகு வாராகி அம்மன் வந்து அன்புக்காகவே குடு 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 குடுன்னு வந்து அவங்களோட பக்தர்களை வந்து காக்கக்கூடிய அமைப்புகளை, வெற்றி தரக்கூடிய அமைப்புகளை வந்து ஸ்ரீ லகு வாராகி அம்மன் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து 5வது ரூபமான ஸ்ரீ லகு வாராகி அம்மனை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது ரூபம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதில் சில பேர் வந்து சீக்வன்ஸ் வந்து 1வது ரூபம் இதுதான், 2வது ரூபம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். நம்ம சொல்லக்கூடியது ஒவ்வொரு ரூபங்கள் நம்ம படித்த தந்திர சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது 6வது ரூபம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கிருச்சவாராகி அப்படின்னு, ஸ்ரீ கிருச்சவாராகி அப்படின்னு, கிருச்சவாராகின்னு சொல்லுவாங்க, கிருச்சவாராகின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்ரீ கிருச்சவாராகி அம்மனோட தன்மை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடனடி தண்டனையா யாருக்கு, தீய எண்ணம் உடையவர்களுக்கு, தீய சக்தியை வந்து வந்து விரும்புவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே பக்தி அனுபவங்களோட, நல்ல சிந்தனையோட வந்து பக்தியால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நம்மளை எல்லாருமே ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ அந்த தீய விஷயங்களை வச்சு நல்ல சக்தின்னு இருக்குன்னா தீய சக்தி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி தீய எண்ணம் அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறது, அப்புறம் தீய அந்த இந்த எண்ணத்தோடையே இருந்துட்டு சுவாமியை கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களில் யாராவது ஒருத்தர் போய் ஸ்ரீ கிருச்சவாராகி அம்மன்ட்ட போய் வழிபட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணத்தில் இருக்கவங்களையும் அடிச்சிருமா. ஸோ இந்த மாதிரி ரூபங்கள் வந்து ஸ்ரீ கிருச்சவாராகி அம்மன் கொடுப்பாங்க. தீய விஷயங்களை அழிக்கக்கூடிய விஷயங்கள் கொடுத்து நல்ல விஷயங்களை அனுகூலமாக கொடுக்கக்கூடிய அம்மன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருச்சவாராகி அம்மன் சொல்லப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7வது ரூபம் வந்து பார்த்திங்கன்னா மத்சயவாராகி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 7வது ரூபம் பேர் என்ன, ஸ்ரீ மத்சயவாராகி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது மத்சயம்னா என்ன, மீனுன்னு அர்த்தம். மீன் ரூபத்தில் இருந்து மீன் என்ன பண்ணும், நீருக்குள்ளே இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடுக்கிடுன்னு போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதோட இது இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்களும் சரி. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அன்னை வந்து என்ன பண்ணுவாங்களாமா, உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆங்ஸைட்டி சம்மந்தமான விஷயங்கள், சந்திரன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க, மனநோய் இருக்கிறவங்க, இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ மத்சயவாராகி அம்மனை வழிபடும் பொழுது மாற்றங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ திரிபுரவாராகி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்போ ஸ்ரீ திரிபுரவாராகி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் தளபதியாக இருந்து அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பாக இருந்துட்டுருக்காங்க ஸ்ரீ திரிபுர வாராகி அம்மன்னு சொல்லப்படுது. அப்போ இவங்க என்ன, போர் குணம் உடையவர்கள். அதனால தான் சொல்லுவாங்க அம்பாள் வந்து நம்ம லலிதா அம்பாளோட வந்து போர் தளபதி அப்படின்னும் ஒரு ரூபமாக சொல்லப்படுது இல்லையா, அந்த ரூபத்தை தான் சொல்லப்படுது. அப்போ இவங்களை வழிபடும் பொழுது என்ன கிடைக்கிதுன்னா, அந்த போராடி ஜெயிக்கக்கூடிய குணத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ திரிபுரவாராகி அம்மன் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது நான் தந்திர சாஸ்திரப்படி, வாராகி தந்திரப்படி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சப்த வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்ரீ சப்த வாராகி அம்மன் தான் நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதையே தான் சில பேர் சொல்லி வாராகி அம்மனோட புகழை அப்படியே டவுன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எத்தனையோ ரூபங்கள் இருக்கக்கூடிய ரூபங்களில் சப்த கன்னிமார் ரூபத்தில் வந்து வாராகியும் இருக்கா. அந்த வாராகி அம்மன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சப்த வாராகி அம்மன் சொல்லப்படுது. அப்போ வந்து எப்படி அந்த மிச்ச 6 அம்பாளோட அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் ஸ்ரீ சப்த வாராகி அம்மன் சொல்லப்படுது. அப்போ இந்த வாராகி அம்மனோட தன்மை வந்து அத்தனை தேவியர்களுக்கு ஒவ்வொரு குணங்கள் இருந்தாலும் இந்த அம்பாளோட தன்மை என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த அம்பாளை நாம் வழிபடும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கலத்திரக்காரகன், அதாவது கல்யாணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்ரீ சப்த வாராகி அம்மனை வந்து இந்த சப்த கன்னிமார்கள் இதில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை வழிபடுவதன் மூலமாக மாற்றங்கள் கிடைக்கிறதா இந்த நம்ம தந்திர சாஸ்திரங்களில், வாராகி தந்திர சாஸ்திரத்தில் சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் நண்பர்களே. அடுத்த ரூபம்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நவவாராகி அப்படின்னு ஸ்ரீ நவவாராகி அம்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரூபம் சொல்லப்படுது. நவகிரக தோஷங்களால் அவதிப்படக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நவவாராகி அம்மனை வழிபடக்கூடிய அந்த ரூபத்தை வழிபடும் பொழுது
நிறைய மாற்றங்கள் கொடுக்குறாள் நம்மளுடைய நவவாராகி அம்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம்சமாக இருந்துருக்கு. இப்போ அடுத்த ரூபம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அஸ்வாரூட வாராகின்னு சொல்லப்படுதுங்க. இந்த அம்பாள் வந்து ரொம்ப வேகமான அம்பாள். அஸ்வாரூடம்னா என்ன? குதிரை மேல் அப்படியே சுடுகாட்டில் போவாளாம், சும்மா ஜம்முன்னு வருவாளாம். மண்டை ஓட்டு மாலை அணிந்து பூத வேதாள பிசாசுகளுடன் ஆர்ப்பரிச்சு வரக்கூடிய தெய்வம்தான் ஸ்ரீ அஸ்வாரூட வாராகின்னு பேர். இதெல்லாம் எப்படின்னாங்க, இந்த ரூபம் வந்து எப்படின்னாங்க ரொம்ப உக்ர ரூபம். இந்த மாதிரி அமைப்பில் வந்து அஸ்வாரூட வாராகியோட பக்தன்லாம் வந்து சும்மா சீண்டி பார்க்கலாம், விளையாண்டு பார்த்துருவோம் அப்படின்லாம் போனாங்கன்னா அவங்க உண்மையாகவே அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க வழிபடுற தெய்வம் அப்படி இருக்கும், சும்மா ஜம்முன்னு இருக்கும். அவங்கெல்லாம் போய் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. என்னை சுற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சுவாமி, நீதாம்மா என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னா யார் யார் என்ன என்ன பண்ணுறாங்களோ அதுக்கான தண்டனையெல்லாம் கடுமையாக கொடுத்துருவாளாம். அதாவது ஸ்ரீ அஸ்வாரூட வாராகி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி வேகமான தெய்வம். இத்தனை தெய்வங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச அறிவை அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம இதில் சொல்கிறோம். இதில் இன்னொரு ஸ்வரூபங்கள் இருந்து அந்த ஸ்வரூபத்தோட விளக்கங்கள் நீங்கள் எங்கேயாவது வாராகியை பற்றி படித்திருந்தாலும் இதில் நீங்கள் உயர்ந்தவங்க நம்ம அதெல்லாம் சத்தியமாக கிடையாது. இதோட தன்மை, இந்த கான்டென்ட்டோட தன்மை என்ன, இந்த கருத்துக்களோட தன்மை என்ன, மக்களுக்கு போய் நல்ல விஷயங்கள் போய் சேரணும். எத்தனையோ வாராகி தாசர்கள் இருக்காங்க, எத்தனையோ வாராகி பக்தர்கள் இருக்காங்க. அப்போ தனக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக மக்களுக்கு போய் செலுத்தும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேருது பாருங்கள். அந்த விஷயங்களே அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அந்த புண்ணியம் நமக்கும் வந்து சேருது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்ச வாராகி ரூபங்கள் இருந்தாலும், அவங்களோட தன்மைகள் தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சிரமம் பார்க்காம டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மூலமாக மக்களுக்கு போய் சென்றாலும் அந்த விஷயங்களும் போய் சேரட்டுமே, இதில் என்ன தவறு இருக்குது? அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ மகாவாராகி அம்மனோட தன்மை. இப்போ இத்தனை ரூபங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, இத்தனை ரூபங்களையும் ஒன்று சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினியாக இத்தனை ரூபங்களையும் தனக்குள்ளேயே வைத்து இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரரசரான தமிழர்களுக்கெல்லாம் இன்றும் என்றும் என்றுமே காலம் இருக்கும் வரை நமக்கு பேரும் புகழோடு இருக்கக்கூடிய நமது ராஜராஜ சோழனையா வழிபட்ட அகத்திய முனிவர் சொல்லி வழிபட்ட தெய்வமாம். இத்தனை ஸ்வரூபம்லாம் வேண்டாம் ராஜராஜா, நீ மகாவாராகி அம்மனை மட்டுமே வழிபடு. இந்த மகாவாராகி அம்மன் நினச்சாதான் நீ வந்து நம்மளோட பெரு ஆவுடையார் கோயிலை நீ நிர்ணயம் பண்ண முடியும். அப்போ பெரிய கோயிலை வந்து பண்ண முடியும். அந்த மகாவாராகியே உனக்கு துணையாக இருப்பாப்பா அப்படின்னு சொல்லி அவர் வழிபட்ட தெய்வமே ஸ்ரீ மகாவாராகி அம்மன்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த காரணத்துக்காக தான் நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடியார் ஏதோ ஒரு 1,00,000 பேர் இருந்தால் 1,01,000வது ஆளாக ஒரு ஓரத்தில் நின்று கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு எளிமையான பக்தன்க, புரிஞ்சுக்கணும். எத்தனையோ பேர் தன்னை அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நான் அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் நான் இல்லைங்க. நான் அடியேனுக்கும் அடியேனா ஒரு துரும்புன்னு கூட என்ன நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கோடியில் ஒரு ஆள் இருக்கக்கூடிய ஒரு பக்தனாக மட்டும்தான் நம்ம இருக்க ஆசைப்படுறோமே ஒழிஞ்சு நம்ம ஒரு வாராகியோட பெரிய உபாசகர் அப்படின்லாம் சொல்லலாம் இன்றைக்கி இல்லைங்க. இன்னும் எத்தனை வருஷம் இந்த உயிர் இருக்கோ அத்தனை வருஷமும் நம்ம இப்படித்தான் எளிமையாக தான் இருப்போம், புரிஞ்சுக்கணும். அதனால் எதற்காக பணிவோட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஸ்ரீ மகாவாராகி அம்மனையே நீங்கள் வழிபட்டாலே உங்களுக்கு எல்லா ரூபங்களில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனோட தன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னதுக்கான எளிமையான காரணம் இதுதான். அதனால் இந்த வாராகி வசதி இப்போ நிறைய இல்லாமல் பேர்லாம் வச்சுக்கிறாங்கங்க. அவங்களா பேர்லாம் வச்சுக்கிறாங்க. ராசாத்தி வாராகிங்கிறாங்க, சில பேர் ராஜ வாராகிங்கிறாங்க, ஒரு மந்திரி வாராகிங்கிறாங்க. அதெல்லாம் அவங்களோட செல்ல பேராக வச்சுக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஆதி காலங்களில் நூல்களில் இருக்கக்கூடிய தன்மை என்ன, வெற்றி வாராகின்னு போடுறாங்க, ஜெய் வாராகின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட விருப்பங்களாக இருக்கலாம். பட் நம்ம சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்கு, வாராகி அம்மனை பற்றி என்ன சொல்லியிருக்குன்றது அடியேனோட ரிசர்ச்சில் நான் கண்ட விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் தாராளமாக சொல்லலாம் அன்பர்களே. இது எதற்கான இந்த இது என்னென்னா, இதோட வீடியோவோட இது என்னென்னா,
இப்போ நமக்கு வந்து ஆஷாட நவராத்திரி திருவிழா வருது. இந்த ஆஷாட நவராத்திரி திருவிழாங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி வரை நம்மளுடைய ஸ்ரீ மகாவராகி பீடம் கோவில்பட்டி. கோவில்பட்டிங்கிறது எந்த கோவில்பட்டினா சாத்தூர் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய அமைந்துள்ள ஸ்ரீ மகாவராகி பீடத்தில் வச்சு நம்ம மகாவராகியை வந்து நம்ம வழிபட போகிறோம். ஒருவேளை நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்க்கணும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தாராளமாக அந்த 9 நாளும் நீங்கள் அங்கே தங்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் நம்ம ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு தங்கிறதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணலைங்க. பட் ஒருவேளை நீங்கள் தான் உங்களோட சொந்த இதில் நீங்கள் பண்ணிக்கணும், அப்படி நீங்கள் தங்கி பண்ணணும்னாலும் தாராளமாக, அது கோயில்பட்டிங்கிறது ஒரு பெரிய நகரம் தான். அங்கே தங்கி சாயங்கால நேரத்தில் பூஜைகளை தாராளமாக 9 நாளும் விரதம் இருந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் நம்மளோட ஓன் யூடியூப் சேனலான இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியில் டெய்லியே லைவ் வந்து ஒவ்வொரு நாளும் பூஜைகள் அதில் ஒளிபரப்பப்படும். அப்போ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி டெய்லி நாங்கள் அதில் ஹோமங்கள் பண்ண போகிறோம், அதே மாதிரி டெய்லி விளக்கு பூஜைகள் பண்ண போகிறோம், டெய்லி அன்னதானங்கள் பண்ண போகிறோம், டெய்லி விமர்சையான நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நான் உடலாலும் உள்ளத்தாலும் பொருளுதவியும் செய்ய ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்களாக விரும்பினா, இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும், நீங்களும் ஒரு பங்கு எடுத்துக்கணும்னு நீங்கள் ஒரு வேளை விரும்புனீங்க, என் கூட சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச விஷயங்கள்லையும் நீங்கள் பங்கேற்றுக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து நெய் தீப விளக்கு ஏற்றிக்கிறது, அதே மாதிரி வந்து பஞ்சமுக விளக்கு ஏற்றி பண்ணுறது, ஒருவேளை உங்களுக்கு காராம்பசு நெய் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வேணும்னா வாராகி பக்தர்களுக்கு நாங்கள் விற்கக்கூடிய விலையிலேருந்து 10% தள்ளுபடியில் நம்ம தரோம். தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. இந்த வழிபாடுகளை தொடர்ந்து விடாமல் செய்யுங்க, அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அம்பாளுக்கு முன்னாடி ஓம் குண்டலி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படின்னு வணங்குங்க. யாரை? ஸ்ரீ மகாவாராகி அம்மனை வணங்குங்க. இதையே மூல மந்திரமாக வச்சுக்கோங்க. 9 நாளும் இன்னைக்கு சாயங்காலத்தில் அந்த பூஜை பண்ணும்போது இந்த மூல மந்திரத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். 9 நாளும் வந்து இதுதான் உங்களோட நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களோட, என்னுடைய குடும்பத்தாரோட, நம்ம குடும்பத்தாரோட வந்து மந்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வீர்கள், நமது மகாவாராகி அம்மன் உங்களை வாழ வைப்பால், ஜெயிக்க வைப்பார். என் அன்பு சகோதரிகளுக்காக இது நான் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள். நீங்கள் இதை ஒரு பாசமான ஒரு அண்ணனாவோ இல்லை ஒரு தம்பியாவோ உங்கள் குருவாவோ நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, அதனால் அன்போடு சொல்கிறேன். ஒருவேளை இந்த காலங்களில் இயற்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு 5 நாள் கணக்கு இந்த மாதிரிலாம் விஷயம் வந்துடுதுன்னா ரொம்ப மனசு வெதும்பாதீங்க. இதுக்காக ஆல்டர்னேட்டாக டேப்லெட் போட்டு அதை நிறுத்துறது செய்கிறது இதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, சரியா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை வந்துடுது, 2 நாள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை 3 நாள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை 4 நாள் பூஜை பண்ணுறீங்க, டக்குன்னு சைக்கிள் வந்துருச்சு, மந்த்லி சைக்கிள், அந்த மாத கணக்குகள் வந்துருச்சுன்னா இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. பட் அந்த அந்த மிச்சம் இருக்கக்கூடிய நாள் அதோடையே போயிட்டு பூஜையும் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? வாராகி அம்பாள் ரொம்ப வேகமான தெய்வம் அல்லவா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல், இதெல்லாம் உங்களுக்கு இயற்கை விஷயங்கள் முடிந்த பின்னாடி இது ஒன்று நமக்கு எதாவது தப்பாக போயிடுச்சு, நமக்கு மன வருத்தம் வந்துருச்சு, போன வருஷம் அத்தனை பேர் வருத்தப்பட்டு சொன்னீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் அது இயற்கையாக நடக்கிற விஷயம், இதுக்காக நீங்கள் போய் சுவாமி உங்களுக்கு ஒத்துழைக்கல அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் மனசார அம்பாளை மனசார வாராகி அம்மனை கும்பிடுங்க, நல்லதே உங்களுக்கு நடக்கும். ஒருவேளை 3ஆவது நாள் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சுன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் அந்த 5 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி 4ஆவது நாள், 5ஆவது நாள், 6ஆவது நாள் உங்களுக்கு மனசார சுவாமியை கும்பிடுங்க, அம்பாள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கொடுப்பாள். 9 நாள் வழிபாடுகளை யாரெல்லாம் வந்து செய்கிறீங்களோ, ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு நான் சொன்ன முறைப்படி செஞ்சவங்களுக்காக ஒரு அழகான ஆன்மீக பரிசு நம்மளோட ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரப்படும். ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நான் என்ன முறையில் சொன்னனோ அந்த நேரத்தில் நீங்கள் உடை அணிந்திருக்கணும், பக்தியோடு அதை செஞ்சுருக்கணும், அந்த மூல மந்திரத்தை சொல்லியிருக்கணும். இந்த வீடியோ எடுத்து 8110933000 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு. எப்படி நான் போன வருஷம் உங்களை ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்து நீங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்களோ, அதை நான் அந்த கிஃப்ட்டுக்காக நீங்கள் பண்ணீங்கன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போ நான் கம்மியாக சொல்கிறேன்.
பட் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆன்மீக பரிசு உங்களுக்காக தரப்படும். ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தரப்படும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? இந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கணும், இந்த போட்டியில் கலந்துக்கணும், ஆன்மீக போட்டியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும். அந்த வீடியோவை பார்த்து அதில் நம்ம சொன்ன முறைப்படி அந்த வழிபாடுகளை செய்து நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணான 8110933000க்கு தினசரி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் அதை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க, உங்கள் பேரை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க. இதை 9 நாளும் விடாமல் செய்யக்கூடிய, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வெற்றி பெற போகிறீங்க. அதேமாதிரி நம்ம மதித்து சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்றதுக்காக உங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கணும் என்ற எண்ணத்தில் உங்களுக்காக இந்த ஆன்மீக பரிசு, ரொம்ப வேல்யூபிளான பரிசு உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மற்றும் ஒரு தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.